நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்த ப்ராஜெக்டோட சிஆர்எம் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம கொடுக்குற ஹியூஜ் டேட்டாஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே ஸோ நம்மளோட ஆக்சுவல் யூஸ் கேஸ் என்னன்னா வந்து சார் இப்போ அதாவது இருக்க பீப்புள்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி இப்போ இந்த நம்ம என்ன சிஆர்எம் எடுத்திருக்கேன்னா சார் இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்டாரோட ஏஜென்சியோட டேட்டாஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி சார். ஓகே இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேல்ஸ்னால் வந்து இப்போ ஒரு கமிட்டி கிட்ட 10 ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் கிட்டயும் 100 to 200 ரேஞ்ச் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க சார். ஸோ வந்து அவங்க ஒவ்வொரு ஏஜென்ட்டோட டேட்டாஸையுமே அவங்க வந்து க்ரோ த்ரூ பண்ணுறக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இந்த சிஆர்எம் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம என்ன வந்து இன்பில்ட் பண்ண போகிறோம்னா ஸோ ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் தனித்தனியான போர்ட்டல்ஸ் கொடுத்துருவோம் சார். ஓகே ஸோ அந்த போர்ட்டல்ஸில் அவங்களோட எம்ப்ளாயிஸோட அவங்களோட கிளைண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களோட எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்கிற மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே இன்பில்ட்டாக ஃபீட் பண்ணுற மாதிரி சார். ஓகே ஸோ நம்ம எல்லா டேட்டாஸுமே ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து அவங்க வந்து அந்த டேட்டாஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார். ஸோ அந்த ஏஜென்ட்டோட ஆத்தென்டிகேஷன் வந்து நம்மளோட மெயின் ஆத்தென்டிகேஷன் யூசர்ஸ் தான் இருக்கும் சார். ஸோ இப்போ இதனோட லாகின் பேஜ்னா இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு போர்ட்டல் இருக்க மாதிரி லாகின் பண்ணிடுவோம் சார். ஓகே இப்போ யூசர்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அங்கே நம்ம வேணால் வந்து யூசர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம வந்து ஏதாவது யூசர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் பார்த்துக்கலாம் சார். இப்போ அவங்ககிட்ட என்னென்ன கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து சார் நம்ம வேணால் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து இதில் டேட்டாஸ் கம்மியாக இருக்குனால நம்மளுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து thousands ஆஃப் டேட்டாஸ் போகும்போது நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பேமெண்ட் ட்ராக்கிங் மெத்தடு, ஸோ இந்த மாதிரியான எல்லா சப் மாடியூல்ஸையும் இன்பில்ட் பண்ணிடும் சார். இதில் வந்து இன்னும் இப்போ வந்து ஒரு 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சு சார், 50 to 60% முடிஞ்சு சார். இந்த ஸ்டைலிங்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது சார். ஓகே அப்படியே கண்ணா இப்போ நீங்கள் காமிச்சதில் எஸ் சார். எனக்கு வந்து இப்போ இவ்வளோ தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். இதில் எனக்கு டெக்னிக்கல் தெரியாது சரியா? அப்போ ஓகே நீங்கள் சார். என்னை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ஃப்ரண்ட் எண்டு நீங்கள் நிறைய காமிக்கணும். எஸ் சார். அப்போ நீங்கள் இப்போ இந்த டேட்டா வச்சு என்ன விஷுவலைஸ் பண்ண போகிறீங்க? சார் இது வந்து இப்போ என்ன ஐடியாவில் இருக்குன்னா வந்து சேட் டைப்பில் விஷுவலைஸ் பண்ணலான்னு பார்த்தோம் சார். ஓகே ஸோ அதோட ஒர்க் ஆஃப் லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். சரி ஸோ அது கொஞ்சம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால சரி இப்போ டைம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதனால இப்போதைக்கு டேபிள் ஸ்ட்ரக்சரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சார். ஓகே இன்னும் ஸ்டைலிங் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சார். இதை வந்து நம்ம பார் கிராஃப்லையோ இல்லை சார்ட்லோ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக போய் பண்ணுற மாதிரி இருக்குது சார். ஸோ டைம் இல்லை அதை நீங்கள் பண்ணிடுவீங்களா 2 daysல? சார் அது கொஞ்சம் கஷ்டம் சார். ஆனால் அதில் ஸ்டைலிங் மூலமாக டேபிள்ஸே கொஞ்சம் அட்ராக்டிவாக காமிச்சிடலாம் சார். அப்படி இல்லைடா, நம்மளுக்கு வந்து அவன் சொன்ன ப்ராஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் 10 டேட்டாவை எடுத்து வச்சாவது நீங்கள் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அவன் ரெக்வயர்மெண்ட் வந்து என்னென்னா we have to create a CRM போர்ட்டல். அதை வந்து ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கணும், அதில் இருக்க டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த விஷுவலைசேஷன் அனலைசிஸ் வச்சு நம்ம வந்து வாட்ஸ்அப்போ சோஷியல் மீடியாலேயோ ஏதோ ஒன்று ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கணும். இதுதான் அவனோட இது எல்லாம் இருக்க மாதிரி நீங்கள் சாம்பிள் டேட்டா 100னால் 100க்காக பண்ணுங்க. ஓகே சார். பட் இது கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோ சரியா சார். இதில் வந்து இன்னும் இது மட்டும் தான் சார், இன்னும் விஷுவலைசேஷனும் கவர் ஆகலை சார். அப்புறம் சார் இப்போ இதில் கூகுள் ஆப்பில் லான்ச் பண்ணணும்னா காசு விட்டுரு. லான்ச் பண்ணுற காசு வேணும்னா விட்டுரு. லான்ச் பண்ணாமல் நீ இப்போ எனக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் போட்டு தானே காமிச்சிட்டு இருக்க. எஸ் சார். அந்த மாதிரி காமிச்சிடும். ஓகே சார். சரியா? பட் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு. ஓகே சார். நான் விஷுவலைஸ் மட்டும் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு சார், அவ்வளோதான். பண்ணிட்டு காமிங்க. ஏன்னா இதில் நீங்கள் சொல்கிறத எனக்கு தெரியாது, எனக்கு டெக்னிக்கல் தெரியாது. எனக்கு வந்து மிக்சியில் போட்டால் சட்னி அரையுதா இல்லையாங்கிறத தேவை. அது உள்ள காயில் போச்சா போலியா இருக்குமாங்கிறது எனக்கு தேவையில்லை. ஓகே சார். சார் இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த டேட்டாஸ் மட்டும் விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி கேட்குறீங்களா சார்? இல்லை இப்போ நீங்கள் இது யாருக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள்? சார் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஃபினான்ஷியலில் என்னென்னலாம் மேனேஜ் பண்ணுவாங்க சார்? அவங்க யூசர்ஸ் ப்ரொஃபைல், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ், அவங்க பேமெண்ட் ட்ராக்கிங்.
ஓகே. பேமெண்ட் ட்ராக்கிங். இப்ப நீங்க வந்து நேமு, அமௌண்ட் டிடக்ஷன், ஆக்ஷன் போட்டிருக்கீங்க. இந்த ஆக்ஷன எஸ் வியூ கிளிக் பண்ணா என்ன நடக்கும்? சார். இப்போ வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்ணால் அவங்க அந்த யூசர்ஸோட என்னென்ன டேட்டாஸ் இருக்குங்கிற மாதிரி காமிக்கும் சார். ஓகே. அவங்க வந்து இனி எவ்வளோ மந்த்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஓகே. அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வந்து கொடுத்தோன்னா அவங்க வீக் 1 எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, வீக் 2 வீக் 3 பே பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி அவங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் காமிக்கும் சார். ஓகே. இதுக்கப்புறம் அதனால என்ன ஆகுது? இப்ப சார் ஓகே. காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சார் இப்போ அவங்க பே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து மார்க்கேஸ் பெய்டு கொடுத்துட்டோம்னா இப்போ அவங்க 6th வீக் பே பண்ணிட்டாங்கன்னு வந்துடும் சார். ம். ஸோ வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து அங்கே இப்போ டேட்டா பேஸில் சேவ் ஆயிருக்கும் சார். ஸோ வந்து அவங்க திருப்பி அந்த யூசர்ஸை எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ மாதம் பே பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த பேங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுமா? சார். இல்லை சார், நம்ம போய் மேனுவலாக பண்ணணும். இப்போ அவங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம போய் மேனுவலாக பே பண்ணிட்டாங்கிற மாதிரி யோசிச்சு பாரு, ஒரு 10 லட்சம் டேட்டா இருக்குன்னு வையே, 10 லட்சத்துக்கு நான் மேனுவலா பெய்டுன்னு கொடுக்க முடியுமா? எஸ் சார். முடியுமா? சார் முடியாது. இப்போ இல்லை சார், இது வந்து இப்போ எப்படி பிடிச்சோன்னா ஏஜென்சிக்கு பிடிச்சோம். ஒரு ஏஜென்ட் கீழே 100 கஸ்டமர் இருக்கும்போது இப்போ மோஸ்ட் ஆஃப் ஏஜென்சி வந்து ஆக்சுவலாக என்னன்னா மோஸ்ட் ஆஃப் ஏஜென்சி வந்து பேப்பர் அண்ட் பென்னில் மார்க் பண்ணுவாங்க சார். சரி. ஸோ அவங்க பேப்பர் அண்ட் பென்னில் மார்க் பண்ணும்போது அந்த பேப்பர்ஸ் அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சார். சரி. ஸோ அதை நம்ம ரீகேப் பண்ணுறது தான் சார் இப்போ நம்ம ஆட்டோமேஷனில் கொண்டு வந்திருக்கோம். சரி. இப்படி இருக்கும்போது அவங்க ஈஸியாக பெய்ட் அப்படின்னு டிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம உங்களோட டிவைஸில் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். என் கையில் தெரியாமல் பட்டு பே பண்ணாமே பெய்டுன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்கள் மார்க்கெஸ் பெய்டுங்கிறீங்க, நான் உள்ள போகிறக்காக டிலே பண்ணிவிட்டு நான் இங்கேயே இருக்கேன், பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறேன்னு வைங்களேன், கிளிக் பண்ணுற மார்க்கஸ் பெய்டுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், நான் பேவே பண்ணல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் அதுக்கு ஏதாச்சும் யூசர்ஸ் பாஸ்வேர்டு மாதிரி கணக்கு கொடுத்துட்றேன் சார். அப்போ இப்போ அவங்க கவனக்குறைவாக பண்ணாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு 4 டிஜிட் சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கேஸ் பெய்டு கொடுத்தோன்னே அந்த 4 டிஜிட் சீரியல் நம்பர் போட்டதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி வேணா. ஓகே. இப்போ நீங்கள் 1 lakh டேட்டா இருக்குன்னு வைங்களேன், இப்போ 100 நீங்கள் 100ன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த 100ங்கிறது 100ஆ இருக்காது. சரி 100னே இருந்துட்டு போட்டுமே, 100க்காக ஒரு ஆள் வந்து மார்க்கஸ் பெய்டுன்னு போடுறதுக்கு பதிலாக அவன் ஒரு ஷீட்டில் 100 பேர்த்த நேம் எழுதி டிக் பண்ணிட்டு போகிறது எவ்வளோ விஷயம் பெருசுன்னு நினச்சிருப்பான். புரியுதா? இப்போ இதில் நீங்கள் மேனுவல் ஆப்ரேஷன் கொண்டு வராமல் ஆட்டோமேஷன், இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் அப்படின்னு வருதுன்னா அந்த நேம், அந்த மெசேஜ் வரும் இல்லையா? மெசேஜ் வர நேமு, அந்த நம்பர், அக்கௌண்ட் நம்பர் ஏதாச்சும் டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல பை டிஃபால்ட் ஆட்டோவாக பெய்டுங்கிறது வரும் அப்படின்னா அதுவும் கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, நான் வந்து இது என்ன யோசிச்சேன்னா வந்து இதை நான் அங்கே ஃபினான்ஷியல் சைட் கொண்டு போட சார். வந்து ஏஜென்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணுற மைண்ட் செட்டில் பண்ணதுனால இப்படி பண்ணியிருந்தேன். இல்லைடா தம்பி, டேய் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் வந்து என்னென்னா இப்போ அவனோட டார்கெட் என்ன தெரியுமா? இப்போ சர்வீஸ் நவுங்கிறது ஃபார்ச்சூன் 500 கம்பெனி, சரியா? நம்ம வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு வந்து 1 lakh டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் ஆல் ஓவர் வேர்ல்டில் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்னங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் இதை காமிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக் அண்ட் அவ்வளோ கோடிங் காமிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு லேமேன், நான் எனக்கெல்லாம் கோடிங் தெரியாது, ஐ லேமேன், இதை பார்த்தா அப்படின்னா இது எதுக்கு இவ்வளோ கோடிங் பண்ணணும், நோ கோடோ ஏதோ ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி பண்ணால் அது வாட்டுக்கு கால்குலேட்டர் போட்டால் வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்ன இம்பேக்ட் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. இதில் மார்க்கஸ் பெய்டுங்கிறது நாம் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே சார். சரியா? நீங்கள் அன்னைக்கு மித்தவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இருந்தீங்களா ப்ரெசன்டேஷனில்? இல்லை சார், அன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்ததுனால அன்னைக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார். ஓகே, ட்ராவலிங்கில் இருக்குங்கிற மாதிரி, அதனால நீங்கள் இன்னொரு நாள் மீட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இதில் இன்னும் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். இது வந்து அதாவது என்ன, நீங்கள் பண்ணியிருக்க ஒரு ஆப்பை வந்து நீட் ஆர் வாண்ட் அப்படின்னா வாண்ட்டுங்கிற ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இது தேவை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது இல்லாமல் பண்ண முடியும்னா பண்ண முடியும். நீங்கள் இந்த இடத்துல ஆட்டோமேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் குறையணுமே வழிய நாம் அதுக்குள்ளார போய் கிளிக் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டு ஸ்லோவாக இருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் பேப்பர் அண்ட் பென் வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் எதையும் டிபெண்ட் பண்ண வேணால் டிக் பண்ணி போயிட்டே இருக்கலாங்களா? இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஒரு மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டாக வேணும், இல்லைன்னா நெட்டு வேணும் அப்படின்னா அது மறுபடியும் ஆடட் பர்டன் மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சிம்பிளிஃபை பண்ணி இதை கொண்டு வரீங்கிறது யோசிங்க. இதில் வேறு என்ன ஆட் பண்ண முடியுங்கிறது யோசிங்க. சரியா? ஓகே, விஷுவலைசேஷன் மட்டும் மாற்றிடு சார்.
மாத்துங்க. வேற என்ன ஆட் பண்ண முடியும்னு பாருங்க. சரியா? ஆ ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ சார்.